வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபிகர் 4.30 நம்ம ஃபிகர் 15 பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் உங்களுக்கு மார்க்கெட் காட்டுது. மார்க்கெட்டில் டிங்கிற டிமாண்ட்கவும் எஸ்ஸுங்கிற சப்ளைக்கவும் ஓபிங்கிற ப்ரைஸில் ஓக்யூங்கிற அளவு குவான்டிட்டிக்கு வரைஞ்சிருக்கு. அது ரெண்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் ஈக்லிபிரியம். அதில் பார்த்திங்கன்னா அந்த பிங்கிறது தான் நம்ம ப்ரைஸ், தட் இஸ் இண்டிவிஜுவல். அந்த ஓபிங்கிறது தான் ஃபிக்ஸட் ப்ரைஸு. அந்த இடத்துல தான் டோட்டல் டிமாண்டுங்கிறதும் டோட்டல் சப்ளைங்கிறதும் மீட் ஆகுது. ஸோ ஃபார்ம் எல்லாமே அந்த ப்ரைஸுக்கு அக்செப்ட் பண்ணி அதில் அவங்க செல் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இந்த ஓபிங்கிறத அவங்க ரெடியூஸ் பண்ணவோ இன்க்ரீஸ் பண்ணவோ அவங்க வில்லிங்காக இருக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓபிங்கிற ப்ரைஸை விட குறைச்சி சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக அதில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி எதுவும் பண்ண முடியாது. அவங்க காஸ்ட்டை அவங்க கவர் பண்ண முடியாமல் போயிடும் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறதுனால. ஆகையினால அவங்க அந்த ஓபிங்கிற ப்ரைஸ்லேயே மெயின்டைன் ஆகிட்டுருப்பாங்க. அதனால தான் ப்ரைஸ் டேக்கர்ஸ்னு சொல்கிறோம். அதே இண்டிவிஜுவல் செல்லருடைய டயக்ராம் நெக்ஸ்ட் டயக்ராமாக காட்டியிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஓபிங்கிற ப்ரைஸில் குவான்டிட்டி ஓஎம் அப்படி தான் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரைஸில் எதுவும் அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அதே விலையில் குவான்டிட்டியை அவுட்புட் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும் தான். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் அதில் கிடச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் அந்த செகண்ட் டயக்ராம் காட்டுது நமக்கு. எப்போவுமே அதனுடைய டிமாண்டு அந்த காம்படிட்டிவ் ஃபர்முக்கு ஹரிசான்டல் லைனாக தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இலாஸ்டிக்காக தான் இருக்கும், இல்லைன்னா இன்ஃபினிட் இலாஸ்டிசிட்டியாக தான் இருக்கும். அங்கே அந்த ஃபர்ம் ஒரு சின்ன அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண முடியுமே ஒழிய பெருசாக ஒன்றும் அதில் ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் எதுவும் பண்ணி அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் அந்த அளவுக்கு மேக்ஸிமமாக வச்சு அந்த ப்ரைஸில் தான் அவங்களால கொடுக்க முடியும். இதையே ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு டேபிள் 4 பேஜ் நம்பர் 4.31 பார்க்குறோம். ப்ரைஸ் பார்க்குறோம். 1 ரூபி பர் யூனிட் இருக்கும்போது டிமாண்ட் பார்த்திங்கன்னா 60 யூனிட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். 60 யூனிட்ஸ் 1 ரூபியில் கொடுத்தா சப்ளைக்கு செல்லர்ஸ் ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவங்க 5 யூனிட்ஸ் தான் ரெடியாக இருக்காங்க செல் பண்ண. அதே 2 ரூபீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வாங்கிறதுக்கு 35 பேர் டிமாண்ட் இருக்குது, சப்ளை பண்ணுறதுக்கும் 35 பேர் இருக்காங்க. அதே இன்னொரு 1 ரூபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ஃபால்ஸ் டவுன் டு 20, சப்ளை பார்த்திங்கன்னா இன்க்ரீசஸ் டு 45. இன்னும் 4 ரூபீஸ் ஆனால் டிமாண்ட் டிக்ரீசஸ் டு 15, சப்ளை இன்க்ரீசஸ் டு 55. 5 ரூபீஸ் ஆகும்போது சப்ளை பார்த்திங்கன்னா 65 ஆகிடுது, வேறஸ் மார்க்கெட்டில் டிமாண்ட் 10. இப்போ நமக்கு இந்த டேபிளில் ப்ரைஸ் 2ஆக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டட் இந்த மார்க்கெட்டும் 35 யூனிட்ஸு, குவான்டிட்டி சப்ளைடு இந்த மார்க்கெட்டும் 35 யூனிட்ஸு. அப்போது இதுதான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னு சொல்கிறோம். இந்த இடத்துல போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஹாப்பி வித் ₹2 பர் யூனிட். 2 ரூபாய் இருந்தால் அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற நிலமையில் இருக்குது. அதுதான் அந்த ஃபர்முடைய ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னு சொல்கிறோம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு அதுதான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ். இட் இஸ் நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. இதே அந்த 2 ரூபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் விற்கும்போது அல்லது அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ரைஸஸில் விற்கும்போது நமக்கு என்ன டோட்டல் ரெவென்யூ வருது, ஆவரேஜ் ரெவென்யூ வருது, மார்ஜினல் ரெவென்யூ வருதுங்கிறது டேபிள் 5 எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே பேஜில் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு 1 2 3 4 5 காலம்ஸ் இருக்குது. ப்ரைஸ் ஒரு காலம், நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் சோல்டு அடுத்த காலம். அந்த குவான்டிட்டிக்கு நமக்கு டோட்டலாக கிடைக்கிற ரெவென்யூ எவ்வளோ, ஆவரேஜாக கிடைக்கிற ரெவென்யூ எவ்வளோ, மார்ஜினல் ரெவென்யூ. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டோட்டல் ரெவென்யூன்னா ப்ரைஸ் பர் யூனிட் இன்ட்டு குவான்டிட்டி சோல்டு தான் டோட்டல் ரெவென்யூ. ஆவரேஜ் ரெவென்யூங்கிறது நத்திங் பட் ப்ரைஸ் பர் யூனிட்டு தான் ஆவரேஜ் ரெவென்யூ. ஆனால் அது எப்படி கிடைக்குதுன்னு கேட்டால் டோட்டல் ரெவென்யூ டிவைடட் பை த குவான்டிட்டி சோல்டு. மார்ஜினல் ரெவென்யூங்கிறது ஒவ்வொரு அடிஷ்னல் யூனிட் நம்ம விற்கிறதுனால நமக்கு கிடைக்கிற அடிஷ்னல் ரெவென்யூ தான் மார்ஜினல் ரெவென்யூ. இப்போ ப்ரைஸ் 2 இருக்கும்போது குவான்டிட்டி சோல்டு 8 ரூபீஸு. இப்போது ஒரு யூனிட் 2 ரூபா, 8 யூனிட் விற்கிறோம். அப்போ 8 × 2 டோட்டல் ரெவென்யூ நமக்கு கிடைக்கிற சேல்ஸ் 16 ரூபீஸு. அப்போ ஆவரேஜ் ரெவென்யூ 16 டிவைடட் பை 8 2. ஒரு யூனிட் 2 ரூபாய்க்கு விற்கிறோம். அதனால் மார்ஜினல் ரெவென்யூவும் 2 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட்டு அதே ப்ரைஸ் 2 ரூபீஸ் விற்கும்போது குவான்டிட்டி சோல்டு 9 ரூபீஸு,
இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ 9 × 2 18, ஆவரேஜ் ரெவென்யூவும் 2 தான். அந்த எக்ஸ்ட்ரா யூனிட் 9th யூனிட் விற்கிறதுனால நமக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரெவென்யூ 2 rupees தான். ஏன்னா நம்ம ப்ரைஸில் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்லேயும் பார்க்குறோம். 2 10 யூனிட்ஸு டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய ஆவரேஜ் ரெவென்யூ மார்ஜினல் ரெவென்யூவில் இன்க்ரீஸ் ஆகலை. 11 யூனிட்ஸ் 12 யூனிட்ஸ். அப்போ இங்கே என்ன காட்டுறாங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்னா, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனால் ரெவென்யூ டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய ஆவரேஜாக கிடைக்கிற ரெவென்யூலேயோ இல்லை மார்ஜினலாக கிடைக்கிற ரெவென்யூலேயோ எந்த சேஞ்சஸும் இல்லை. AR is equal to MR, that is average revenue is equal to marginal revenue. அதுதான் ப்ரைஸு. இதை தான் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டேபிள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்ம் குவான்டிட்டியை சேல் பண்ணுறதுல இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய இன்சென்டிவ் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய சேல்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுமே ஒழிய அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு பொருளால் அதிக லாபம் கிடைக்கும் இல்லை அதிக ரெவென்யூ கிடச்சிச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ரெவென்யூ கிடைக்குதுங்கிறது தான் அந்த டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இந்த ஈக்லிபிரியம் ஒரு ஃபார்முக்கு இருக்கக்கூடியதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபார்மும் ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு வரணுன்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். மார்ஜினல் ரெவென்யூங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருப்பியும் சொல்கிறேன். ஒரு பொருளை விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய அதிகப்படியான வருமானம், அந்த n+1th யூனிட் நம்ம விற்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரெவென்யூ தான் மார்ஜினல் ரெவென்யூ. அதே யூனிட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு நமக்கு ஆகிற செலவு தான் மார்ஜினல் காஸ்ட்டு. அப்போ மார்ஜினல் ரெவென்யூவும் மார்ஜினல் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈக்லிபிரியம் கிடைக்கும். மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட்டை விட கிரேட்டராக இருந்ததுன்னா அந்த ஃபார்முக்கு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அடிஷ்னல் யூனிட்டை விற்க அடிஷ்னல் கெயின் வருது. பட் வேறஸ் மார்ஜினல் ரெவென்யூ மார்ஜினல் காஸ்ட்டை விட கம்மியாச்சுன்னா அவுட்புட்டை குறைக்க வேண்டியது தான் அவங்க. ஏன்னா அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஜாஸ்தி ஆகுது. இதில் ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் ஒன்றும் ஜாஸ்தி ஆகிறது இல்லை. அதனால் ப்ராஃபிட் எங்கே அவங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், எப்போ மார்ஜினல் ரெவென்யூவும் மார்ஜினல் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். ஏன் இப்படி ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், டிமாண்ட் கர்வ் ஹரிசாண்டலாக தான் அந்த காம்படிட்டிவ் ஃபர்மோடது இருக்கும். மார்ஜினல் ரெவென்யூங்கிறது ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரூல் ப்ராஃபிட் ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு அடிஷ்னல் காஸ்ட் ப்ளஸ் சம் ஸ்மால் எக்ஸ், இதுதான் அவங்களுக்கு ஈக்லிபிரியம் ப்ரைஸாக அமையிறதுனால அதுதான் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அப்போ பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் அப்படிங்கிற ஒரு நேச்சர் ஆஃப் மார்க்கெட் இருக்கும்போது அந்த ஃபார்ம் எப்போ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு அவங்க ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கோ அதில் எவ்வளோ அவுட்புட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டிட்டர்மின் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்காது, அதே லாபம் தான் கிடச்சிட்ருக்கும். அதனால் அவுட்புட்டோட நம்பரை அவங்க டிட்டர்மின் பண்ணிக்கணும். செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது, எம்சி கர்வ் எம்ஆர் கர்வை கீழே இருந்து தான் கட் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கணும். மார்ஜினல் காஸ்ட் கர்வ் மார்ஜினல் ரெவென்யூ கர்வை கீழே இருந்து கட் பண்ணிட்டு போச்சுன்னா மட்டும்தான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது செகண்ட் கண்டிஷனாக இருக்கணும். இதுதான் 2 கண்டிஷன் ஃபார் ஒரு ஃபார்முக்கு ஈக்லிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இந்த இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், கண்டிஷனாக புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுங்கிறது ஒரு காம்படிட்டிவ் ஃபர்முக்கு ஒரு ஷார்ட் ரன் பீரியடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஷார்ட் ரன் அப்படிங்கிறது அவுட்புட் டெசிஷன் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ரனில் ஒரு ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா, போடுற கேபிட்டல் அமௌண்ட்டை ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக தான் போடும். அந்த வேரியபிள் இன்புட்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றி அந்த லெவலை
என்னங்கிறது சூட்டபுளாக நிறுத்திக்கும். எதனால் அந்த வேரியபிள் அவுட்புட்டோட லெவலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து மாற்றிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த அவுட்புட்டில் நமக்கு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கிடைக்குதோ அதில் மட்டும் அந்த அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணி அது அளவுக்கு மட்டும் நிறுத்திக்குவாங்க. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிகர் 16 அதே பேஜ் நம்பர் 4.32ல் ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆஃப் அ ஃபர்ம் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் 2 டயக்ராம் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியோடது, ஒன்று ஒரு இண்டிவிஜுவல் ஃபர்மோடது. இப்போ ஃபிகர் 16ல் ஃபஸ்ட்டு டிங்கிறது டிமாண்ட் கர்வ், எஸ்எஸ்ங்கிறது சப்ளை கர்வ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் அது வந்து ஈக்லிபிரியம் பாயிண்ட்டு. அந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுக்கு ஓபிங்கிறது தான் ப்ரைஸ், அந்த மார்க்கெட்டில் நிலவர ப்ரைஸு. அந்த ஓக்யூங்கிறது தான் குவான்டிட்டி. அது வந்து எந்த ப்ரைஸுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த ப்ரைஸ் அளவுக்கு இவங்களால் சப்ளை பண்ணால் அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸை இவங்க வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ம் வந்து பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஓபி ப்ரைஸை தான் அடாப்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம பேசினோம் ஒரு முன்னால் ஆடியோவில் பிங்கிற டிமாண்ட் லைன் வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்காக தான் இருக்கும். அது வந்து ஆவரேஜ் ரெவென்யூ டிமாண்ட் கர்வ் வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக். அந்த பியோட அதுலேயே தான் அந்த ஹரிசாண்டல் லைனில் தான் மூவ் ஆகுன்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோ யூனிட்டாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த சேம். மார்ஜினல் ரெவென்யூ ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்க போகுது. எதுக்கு? ஆவரேஜ் லைனும் அதே லைனாக தான் இருக்க போகுது. அப்போ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆராக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல எம்சி கர்வ், தட் இஸ் மார்ஜினல் காஸ்ட் கர்வுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த டோட்டல் ஓபி ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் காஸ்ட் கர்வை, ஆவரேஜ் ரெவென்யூ கர்வை மார்ஜினல் காஸ்ட் கர்வ் 2 இடத்துல கட் பண்ணுது. ஒன்று டீயில், ஒன்று ஆரில். அப்போ டீங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் இல்லை. ஏன்னா செகண்ட் கண்டிஷன் அங்கே வந்து நமக்கு சூட் ஆகலை. ஏன்? மேலேருந்து டீயை கட் பண்ணுது. ஆகையினால் அது வந்து நமக்கு ஈக்லிபிரியம் ப்ரைஸை கொண்டு வரல, அது காட்டலை. அதே வந்து அடுத்ததில் ஆறுங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெவென்யூ கீழேருந்து டிமாண்ட் கர்வ், அந்த ஆவரேஜ் ரெவென்யூ கர்வை கட் பண்ணுது. அப்போ அந்த ஆறுங்கிறது தான் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் கீழேருந்து கட் பண்ணுறதுனால அதுதான் ஒரு ஃபர்முக்கு ஈக்லிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போது ஃபர்ம் வந்து டீயை தாண்டி அடிஷ்னல் காஸ்ட்டை ப்ரொடியூசிங் பண்ணுச்சுன்னு சொன்னால் அடிஷ்னல் யூனிட் போக போக அடிஷ்னல் காஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிட்டு போகும். ப்ரைஸ் அந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாது, லாஸ் தான் ஆகும். அதே ஆரில் பார்த்திங்கன்னா எம்சி கர்வ் வந்து மார்ஜினல் ரெவென்யூ கர்வை கீழே இருந்து கட் பண்ணும்போது ஆறுங்கிறது தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் ஈக்லிபிரியமாக இருக்குது. அப்போ OQ2ங்கிறது தான் ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட். அந்த OQ1ங்கிற அவுட்புட்டை தாண்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போனால் OQ2ஓடு நிறுத்திக்கணும். OQ2க்கு மேலே அவங்க யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ்டு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். மார்ஜினல் காஸ்ட் வந்து அதுக்கு ஜாஸ்தியாக போயிடும். அப்போ மார்ஜினல் ரெவென்யூ ரெடியூஸ் ஆகிடும். அப்போ அவங்க மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. இதை தான் அந்த கர்வ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது ஃபிகர் 16. நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் ஷார்ட் ரன் சப்ளை கர்வ் ஆஃப் த ஃபர்ம் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், கர்வ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.